الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற இந்த தொடர் தலைப்பில் நம்ம 29வது பகுதியை நம்ம இன்றைக்கி பார்க்கவிருக்கின்றோம். இது ஆக்சுவலாக அந்த 27, 28 அப்புறம் 29 அப்புறம் 30 இது மூணுமே ஒரே நாளில் பேசப்பட்ட ஒரு தலைப்பு. இப்போ இதில் ஒரு சம்மந்தப்பட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த கரண்ட்டு கிளிப்பு பார்த்திங்கன்னா தவறுதலாக அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது தனியாக ரெக்கார்டிங் பண்ணி இப்போ இதில் சேர்த்திட்ருக்கணும். அப்போது இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோமர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் புகாரியில் வரக்கூடியது, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், அப்புறம் ரோமர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் முறியும் அப்படிங்கிற அந்த ஹதீஸ்களுடைய அந்த சாரம், அந்த விளக்கம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த ஹதீஸை. ரோமர்களுடன் முஸ்லீம்கள் ஒப்பந்தம் போடுவாங்கன்னு இருக்குது, அந்த ஒப்பந்தம் பின்னால் முறியும் அப்படின்னும் இருக்குது. இப்போ அதே சமயம் பார்த்திங்கன்னா இம்ரான் ஹுசேன் அவங்க பார்த்திங்கன்னா சூரா ரூமில் வரக்கூடிய அந்த முன்னறிப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு முன்னறிப்பையும் மேற்கோள் காட்டி இதன்படியும் ரோமர்கள் இறுதி காலகட்டத்தில் ஒரு தடவை ஜெயிப்பாங்க, இது நிகழ்வு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றியையும் தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விரிவாக சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். உதாரணத்துக்கு கிறிஸ்தவ உலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு அது பிறகு எப்படி இரண்டாக அது பிரியுது, அப்போ அந்த கிறிஸ்தவர்கள்னால் அது யாரை குறிப்பிடும், ரோமர்கள்னால் அது யாரை குறிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒவ்வொன்றா நம்ம குர்ஆனுடைய அந்த வசனங்களின் அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். குர்ஆன் கிறிஸ்தவர்களுடன் இரண்டு விதமாக நம்மளை அணுகுமுறை மேற்கொள்ள சொல்லுது. ஒரு இடத்துல குர்ஆன் பேசும்போது அவர்களோட இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இன்னொரு இடத்துல குர்ஆன் பேசும்போது அவர்களுடன் நாம் தொடர்பை வச்சிக்கக்கூடாது, அவர்களுடன் நட்பு வச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது பேசுது. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதே ரோமர்கள்னு அவங்க குறிப்பிட்டாலும் சரி, கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டாலும் சரி. ஸோ அந்த ரெண்டு கிறிஸ்தவர்களை பற்றி, ஒரு வகையான கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் அவர்களுடன் நீங்கள் நட்பு பாராட்டலாம் அப்படிங்கிறதும் சொல்லுது. இன்னொரு வகையான கிறிஸ்தவர்களுடன் நீங்கள் நட்பு வச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத பேசுது. இந்த இடத்துல நட்பு வச்சுக்கலாமா கூடாதாங்கிறதுல தனிநபர் சார்ந்த விஷயங்கள் நாம் அதை எடுத்துக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்தில் நம்மளை எதிர்க்காதவங்க யார்கிட்ட வேணாலும் நாம் என்ன பண்ணலாம், நட்பு வச்சுக்கலாம். யூதர்களுடனும் நம்ம நட்பு வச்சுக்கலாம், கிறிஸ்தவர்களுடனும் நட்பு வச்சுக்கலாம், காஃபிர்களுடனும் நட்பு வச்சுக்கலாம், முஷ்ரிக்குகளுடனும் நட்பு வச்சுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்தில் நம்மளை எதிர்க்காதவர்களாக இருக்கணும். அவங்களுடைய போக்கில் அவங்க இருக்கணும், நம்மளுடைய போக்கில் நம்மளை விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரிடத்திலும் வேணாலும் தனிநபர் சார்ந்த அந்த நட்புகள் மேற்கொள்ளலாம். இது அல்லாஹ் சொல்கிறது இது ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிற அந்த லெவலில் இது அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை தனிநபர் சார்ந்து நம்ம ரோட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவரோட எப்படி பார்க்கணும், அவர் ரோமன் கத்தலிக்கா, அவர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிடக்கூடாது. அதில் போட்டு இதை போட்டு அட்டாச் பண்ணி அதில் இது பண்ணிக்கக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கணும். ஏன்னா இதை பார்த்துட்டு ஒரு சில கேள்விகள் இப்படி கேட்கவும் செஞ்சாங்க. அப்போ ரோமன் கேத்தலிக் கூட நம்ம பழகக்கூடாதா, நம்ம இவர்களுடன் பழகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி, அப்போ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் கூட தான் நம்ம பழகணுமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இது தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது. இது அரசாங்கங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது. இப்போ ஏன் இதை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை நாம் எப்படி பார்க்கணும், நம்முடைய விஷன் எப்படி இருக்கணும், நாம் யாரை ஜெயிக்கிறத நாம் ஆதரிக்கணும், யாரை நாம் மன ரீதியாக நம்முடைய அந்த
மோரல் சப்போர்ட் வந்து யாருக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் வந்து நாம் இங்கே எடுத்து பேசுகிறோம். ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கம் ரீதியாக எடுக்க வேண்டிய இந்த இதை வந்து நாம் ஏன் தனிநபர் சார்ந்த ஒரு ஆள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்காகத்தான். இந்த உலக அரசியலை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்வு நடக்கும்போது நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இந்த நிகழ்வுடைய முக்கியத்துவம் பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஏன்னா இதை தொடர்ந்து தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வருகையும் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் தஜ்ஜாலுடைய வெளிப்பாடுதல், அப்புறம் ஈசா நபியுடைய வருகை, இது எல்லாமே அதை ஒட்டி இருக்கிறதுனால இந்த நிகழ்வு வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட்டாக வந்து ஹதீஸ் பேசுது. இது குரான்லேயும் வந்து இன்டைரக்டாக அது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா ரூமில் வந்து ஒரு முன்னறிவிப்பு வந்து அல்லாஹ் செய்கிறான். ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்கள் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றியடைவார்கள். அந்த தோல்வி ஒன்று ரோம் வந்து அடைஞ்சிருக்கு. அந்த தோல்விக்கு பிறகு வெகு சமீபத்தில் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களில் அந்த வெற்றி அது வந்து அவர்கள் வெற்றி அடைவார். வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவர்கள் வெற்றியடையும் நாளில் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வெற்றி எப்படி இருக்கும்னா, முன்னர் ஒரு வெற்றி பின்னர் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து என்ன விளக்கங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னர் ஒரு வெற்றிங்கிறது வந்து ரோம் ஜெயிச்ச, அதாவது அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்கள் ஜெயிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்களுடைய அந்த வெற்றியை குறிக்கும். பின்னர் ஒரு வெற்றிங்கிறது பத்ரு போரை குறிக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து பத்ரு போரை வந்து குறிக்காது. இது வந்து பின்னருங்கிறது இன்னொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அதே ரோமுடைய வெற்றிக்கு தான் குறிக்கும் அப்படிங்கிறத வந்து இம்ரான் ஹுசைன் அவங்க வந்து அந்த விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ இந்த வெற்றி வந்து இது அல்லாஹ்வுடைய ஒரு புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி. இப்போ இந்த வெற்றி வந்து யாருக்கு வந்து கிடைக்க போகுது? இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களில் பல பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ இது எந்த கிறிஸ்தவர்களை குறிக்கும்? இப்போ இதில் யாருக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதில் அல்லாஹ்வுடைய உதவி மாற்று மதத்தவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அல்லாஹ் அந்த ரோமர்கள் ஜெயிக்கும் போதும் அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உதவி செஞ்சதுனால அவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வின் உதவி கொண்டு மகிழ்ச்சி அடைவார், அவன்தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரோமர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அப்பவும் ரோமர்கள் இணை வைப்பாளர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த ரோமர்கள், ஏன்னா வழி தவறினவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா, கண்டிப்பாக உதவி செய்வான். இப்போ அல்லாஹ் வந்து அந்தந்த காலகட்டங்களில் யாருக்காவது ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர, அந்த இடத்துல மூமின்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதான் அந்த அஸ்பாபுகளை கொண்டு நடக்கக்கூடிய உலகம் இது. அப்போ இங்கே யார் வந்து இல்முல் அஸ்மாவில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அல்லாஹ்வுடைய உதவி வந்து கிடைக்கும். இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ரூலு. அதிலே இல்முல் அஸ்மா வச்சுருக்கவங்களையே ஃபசாது செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, நல்ல ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ ரெண்டு கூட்டமும் இல்முல் அஸ்மாவில் சமமாக இருக்குது. அப்போ ஒரு கூட்டம் நல்லதாக இருக்குது, ஒரு கூட்டம் தீயதாக இருக்குது அப்படின்னா, இப்போ ரெண்டில் யார் பெட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்து அல்லாஹ் வந்து உதவி செய்வான் அப்படிங்கிறத இந்த ரோமுடைய அந்த தொடர்களுடைய சாராம்சமாக நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். அப்போ இதில் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி ரெண்டு விதமாக இருக்கிறாங்க, அவர்கள் எப்படியெல்லாம் வந்து ஷரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஷரியத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இருக்கிற ஷரியத்தையாவது ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. நான் சொல்கிறது ஷரியத்துனா 100% அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்போது இதில் நல்ல கிறிஸ்தவர்கள் யார், கெட்ட கிறிஸ்தவர்கள் யாருங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குர்ஆன் பார்த்திங்கன்னா 2 உபதேசங்கள் வந்து செய்யுது. உதாரணத்துக்கு 5ஆம் அத்தியாயத்தில் 51ஆம் வசனம், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள், அவர்களில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார். நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர் வழி காட்டுவதில்லை. இது 5ஆம் அத்தியாயத்தில் 51. இந்த இடத்துல அல்லாஹ் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது. அப்படி ஆக்குனீங்கன்னா நீங்களும் அவர்களை சேர்ந்தவர்களே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்களை முற்றிலும் புறக்கணிக்க சொல்கிறான், யூதர்களையும் புறக்கணிக்க சொல்கிறான். அதை இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான், கிறிஸ்தவர்களை விட்டுட்டு யூதர்களையும் இப்போ முஷ்ரிக்குகளை பற்றியும் எல்லாம் பேசுகிறான். இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இவங்க இருப்பாங்க.
நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள் தான் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் அப்படிங்கிறான். அப்போ இந்த இடத்துல மூமின்கள் இடத்துல அவங்க நேசமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதற்கு காரணம் அவர்களில் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர், மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் வந்து நேசம் கொண்டவர்களாக முஸ்லீம்களுடன் இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அது முஸ்லீம்களுடன் நேசம் அப்படின்னாலே ரெண்டு தரப்புக்கும் நேசம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் என்னங்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நம்மளை நேசிப்பாங்கன்னு தானே இருக்குது, நாம் நேசிக்கணும் அப்படின்னு இல்லையே அப்படின்னா. இப்போ நட்புனா ரெண்டு பக்கம் சேர்ந்தால் தானே நட்பு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கூட்டணி இருக்க போய் தான் அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸ்களில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுதில்ல, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நட்பு கொள்வாங்க, ஒப்பந்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ்களில் தெளிவாக வருது. ஸோ அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்க தானே செய்கிறோம். புகாரி முஸ்லீமில் தானே அந்த ஹதீஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பரஸ்பரம் நட்பு இருக்கும். அந்த நட்பை வந்து அல்லாஹ் என்ன சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணல, அதுக்கு வந்து விளக்கமும் சொல்கிறான். எதனால் அந்த நட்பு இருக்குதுங்கிற அந்த விளக்கமும் சொல்கிறான். கடும் பகைவர்களாக இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பிரித்து அந்த ரெண்டு விஷயத்தையும் எல்லாம் வந்து சொல்கிறான். ஸோ இதில் வந்து நாம் இதில் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்குல்ல, அதுவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்கூடாக தெரிஞ்சிடும் இது யாரை குறிக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மேற்கு ரோமு கிழக்கு ரோமுன்னு நம்ம அதை ரெண்டாக பிரித்தோம் இல்லையா. அதாவது ரோமர்கள் தான் ரெண்டு பேருமே. இன்றைக்கி வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவர்கள்னு எடுத்தாலும் இவர்களும் ரோமர்கள் தான், அவர்களும் ரோமர்கள் தான். ஆனால் மேற்கு ரோமுடைய ஐடியாலஜி, அதாவது வெஸ்டர்ன் ரோமுடைய ஐடியாலஜி வேறு, ஈஸ்டர்ன் ரோமுடைய ஐடியாலஜி வேறு. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது முதல்ல சொல்லக்கூடிய அந்த யாருடன் நீங்கள் நட்பை வைக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானோ அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் யூரோப்புடைய, அதாவது வெஸ்டர்ன் ரோமுடன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100% அந்த அடையாளங்கள் வந்து பொருந்தி போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே கீழே சொல்லக்கூடிய அந்த 2வது 5வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ரோமுன்னு சொல்லக்கூடிய கிழக்கத்திய ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் கூட அது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தி போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் ரோமுடைய ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடியது அமெரிக்கா, ஈஸ்டர்ன் ரோமுடைய ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடியது ரஷ்யா. இப்போ இந்த ரெண்டு அடையாளங்களையும் நாம் வந்து எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ முதல்ல அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லும்போது தங்களை அடையாளப்படுத்துவது, நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் தான் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தங்களை வந்து அவங்க அடையாளப்படுத்திக்கும் போது மதம் சார்ந்து அடையாளப்படுத்துவதை அவங்க என்ன பண்ணுவாங்க, இழிவாக கருத மாட்டாங்க. ஆனால் மேற்கத்திய உலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மதத்தை நம்புகிறார் அப்படின்னா அவரை வந்து பிற்போக்குவாதின்னு நினைப்பாங்க. இப்போ இன்றைக்கி தமிழகத்தில் கூட அப்படி தானே. இப்போ மதம் சார்ந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதவாதிகள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு பிற்போக்குத்தனம், நாங்கள்லாம் வந்து பகுத்தறிவுவாதிகள், நாங்கள்லாம் வந்து அப்டேட் ஆகி வந்துட்டோம், நாங்கள் வந்து மறைவான விஷயங்களை நம்ப மாட்டோம், நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புவீங்க அப்படின்னு சொல்லி மதத்தை நம்பக்கூடியவர்கள். மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை ஒரு பக்கம், அதில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிறது தனின்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே அவங்க ஒரே கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. மதத்தை நம்புகிறவனே வந்து பைத்தியக்காரன், அவன் வந்து ஒரு மூட பழக்கத்தை வச்சிருக்கிறவன் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து இந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அவங்க சர்ச்சுகளுக்கு அவங்க போகிறதும் இல்லை. சர்ச்சுகள் பார்த்திங்கன்னா அங்கே கைவிடப்பட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் கூட பார்த்திங்கன்னா சர்ச்சுகள் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி பள்ளிவாசல்களாக மாற்றுறாங்க. சர்ச்சுகள் பார்த்திங்கன்னா சூதாட்ட கிளப்புகளாக மாற்றப்படுது. சர்ச்சுகள் பார்த்திங்கன்னா சாராயம் குடிக்கக்கூடிய அந்த மதுபான விடுதிகளாக மாற்றப்படுது. இது மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாகவே சர்ச்சுகள் வந்து கைவிடப்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ சர்ச்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சரியாக தப்பாங்கிறது ஒரு பக்கம், அது அந்த குறைந்தபட்சம் அந்த மதத்துடைய அந்த ஒரு பிடிப்பாவது பார்த்திங்கன்னா அந்த மனித ஒழுக்கங்களை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி அதை விட அவங்க ரிவர்ஸில் போய் ரொம்பவும் தரம் தாழ்ந்து அவங்க வந்து போயிட்டுருக்கிறாங்க. இன்னும் அவங்க தங்களுடைய அடையாளமாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நாட்டை தான் அடையாளமாக படுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு வெளியில் வந்தாலும் நாங்கள் வந்து அமெரிக்கன்கள், நாங்கள் வந்து ஜெர்மனியர்கள், நாங்கள் வந்து பிரிட்டிஷு, நாங்கள் வந்து யூரோப்பியன், இப்படி வந்து தங்களுடைய அந்த நாடு சார்ந்த, அதாவது அந்த பிறப்பை சார்ந்த அந்த நிலப்பரப்பை சார்ந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறத அவங்க வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதே சமயம் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா மதத்தை தங்கள் அடையாளமாக முற்படுத்துகிறாங்க.
உதாரணத்துக்கு அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுமக்கள் மதத்தை பின்பற்றலைங்கிறது முக்கியத்துவம் கிடையாது. அந்த ஆட்சியாளர்கள், ஏன்னா அந்த ஸ்டேரிங் வந்து நாட்டுடைய ஸ்டேரிங் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ அந்த ஆட்சியாளர்கள் மதங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மதத்தை வந்து இரண்டாம் பட்சமாக தான் அவங்க பார்க்குறாங்க. தங்களை வந்து செக்யூலர் ஆட்களாகத்தான் அவங்க காட்டிக்கிறாங்க. அதே வந்து இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், அதாவது இந்த கிழக்கு ரோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவை சார்ந்த அந்த ஆட்சியாளர் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிக்கிறாங்க, ஆட்சியாளர்கள்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக நான் வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவத்துடைய அந்த சடங்குகள், அந்த ஞானஸ்தானம் பண்ணுறது, அந்த பாதிரியார்களுடன் சேர்ந்து அவங்களுடைய அந்த சடங்குகளை செய்கிறது, அதையெல்லாம் வந்து பகிரங்கமாக வந்து அவர் வந்து வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடியவராக, நான் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் வந்து கிறிஸ்தவத்துடைய அந்த போதனைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவன் தான், நான் வந்து பாதிரியார்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவன் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படையாக காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா மதத்தை தங்களுடைய அடையாளமாக காட்டிக்கொள்வது, இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கத்திய ரோமுக்கு வந்து பொருந்துது, மேற்கத்திய ரோமுக்கு வந்து முற்றிலும் பொருந்தாமல் இருக்குது. அப்போ ரெண்டாவது ஒரு தகுதி அல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் அப்படிங்க. அப்போ முஸ்லீம்கள் விஷயத்தில் மேற்குறம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் மீது ரொம்ப வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு பண்பை வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் நம்ம பார்க்க முடியும். ஃப்ரான்ஸ் இருக்கட்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து புர்கா போடக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, இந்த மாதிரியான அடக்குமுறைகள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி இது பண்ணுறது, கார்ட்டூன் போடுறது, அந்த கார்ட்டூனை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேச்சு உரிமைன்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணுறது, இது மாதிரியான முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புண்படுத்துவது, முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது, முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை புண்படுத்துவது, இந்த மாதிரியான வேலைகள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில், பிரிட்டனில், ஃபின்லாண்டில், இது மாதிரியான ஐஸ்லாண்டில், இந்த மாதிரியான ஜெர்மனியில், இது எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதர்களுடன் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த கெட்ட கிறிஸ்தவர்களுடைய பண்பு எது அப்படின்னா, யூதர்களுடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பாங்க. கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக கொள்ளாதீர்கள், அவர்களில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில். ஏன்னா அது வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். 1897 அந்த 90களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டு வந்து அது தொடங்கப்பட்டுச்சு. அந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது யார்? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த கூட்டணி இதற்கு முன்னாடி இது வரைக்கும் உருவானதே கிடையாது. இது வந்து குரானில் அந்த இடத்துல எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பு சரி கிடையாது. நண்பர்களாக ஒரு கட்டத்தில் மாறுவார்கள்னு முன்னறிவிப்பு தான் குரான் அந்த இடத்துல செய்யுது. அதுதான் இன்றைக்கி வந்து அது பொருத்தமாகவும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட வந்து விமர்சனமாக குரான் மேலே இதுதான் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரான் வந்து நடக்காத ஒரு நிகழ்வை பற்றி பேசுது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த காலத்தில் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க? குரான் இறங்கும்போது அது நண்பர்களாகவே இல்லையே, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பகைமையில் இருந்திருக்கு. இந்த நெபுகட்நெசருங்கிற அந்த மன்னராக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கான்ஸ்டான்டின் மன்னர் வந்து இருந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஜெருசலம்லேயும் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் வந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாமல் தான் இருந்துருது. இப்போது இந்த அனுமதி வந்து எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1890களில் ஜைனிஸ்ட் மூமெண்ட் உருவாக்கப்படுது. இந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கத்திய ரோமர்கள் தான். மேற்கத்திய ரோமர்கள்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ், அதே ஜெர்மனி, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, இது மாதிரியான நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து